டின்னருக்கு இட்லி இல்ல தோசை செய்ய போறீங்களா? அப்ப இந்த தக்காளி சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மிக்சர் ஜார்ல 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, அரை மூடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 to 5 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்தி இதை பல்ஸ் மூட்ல 2 துருவி இந்த மாதிரி கொரகொரப்பா எடுத்துக்கலாம். இப்போ இதுலயே 4-5 பெரிய தக்காளியா எடுத்து கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சர்ல பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ஒரு கடாயில 3 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சிட்டிகை சீரகம், சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வணக்கிடலாம். அப்படியே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாவை முழுசா சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இதுல சேர்த்து இதை நல்லா வணக்கிடலாம். பேஸ்ட் நல்லா வதங்கினதும் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை தாராளமா சேர்த்திக்கோங்க. அப்படியே உப்பு செக் பண்ணி வேணும்னா சேர்த்திட்டு இது வேகிற டைம்லயே ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்து 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததும் ஃபைனலா மல்லி இலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி. முக்கியமா சாம்பார் வேகும் போதே சுட சுட இட்லியை ஊத்தி ரெடி பண்ணிக்கோங்க. அப்பதான் ரெண்டையும் சுட சுட கொதிக்க கொதிக்க இறக்கி சாப்பிட முடியும். இட்லி தோசைக்கு மறக்காம இந்த டேஸ்டியான தக்காளி சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.